சாமி உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வீட்டுக்குள்ள ஃபுட்பால் விளையாடாதன்னு. ஏதாவது உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நான் இல்லன்னு சொல்லுவேன். நான் போய் பாக்குறேன். கோல்! ஏ! உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, எடுத்துக்கங்க. ஓ பார்சலா? ஓ டேகுக்கு வந்திருக்கு. நிறைய பில்ஸ் வேற. சரி செகண்ட் ஹாஃப் விளையாடலாம். சமி கிட்ட வந்துட்டான், கோல போட்டுட்டான். எதையும் உடைச்சிட்டேன் போல இருக்கே. உள்ள அப்படி என்ன இருக்கு? போச்சா, மாட்டினேடா. சாமி யாராவது வந்துட்டு போனாங்களா? இல்லம்மா, யாரும் வரல. நீங்களே எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்னாச்சு இவனுக்கு? போச்சு, எல்லாம் முடிஞ்சது. டேக் இதை பார்த்தா என்ன பண்ண போறானோ? போச்சு, எல்லாத்தையும் உடைச்சிட்டேன். சமி நான் உள்ள வரலாமா? இதோ வந்துட்டு இருக்கேன். இன்னும் கிளம்பலையா? நமக்கு லேட் ஆயிடுச்சு. இதோ வந்துட்டேன். சரி, யாராவது போஸ்ட்மேன் வந்தாங்களா? இல்லையே, நான் யாரையும் பார்க்கல. ஏன், உனக்கு ஏதாவது முக்கியமான பொருள் வரணுமா? அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு அப்பாவுடைய பர்த்டே வாச்சு, அவருக்காக கிஃப்ட் ஆர்டர் பண்ணிருந்தேன், அதனாலதான் கேட்டேன். பர்த்டேவா? சரி வா போலாம். சரி, இந்த வாட்டி கேம் உடைய சேலஞ்ச விளையாடுற டீமுக்கு மட்டும் தான் தெரியணும். அதாவது நிஞ்சா அண்ட் த டீமுக்கு மட்டும் தான். சரி, சாமியும் டேகும் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அவங்க? வந்துட்டோம். ஒரு வழியா வந்துட்டாங்க. சாரி. அதெல்லாம் வேணாம். ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு? சேலஞ்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா சொல்றேன். ஓ, என்ன பார்த்து பயத்துல இங்க வராம இருந்தியா? என்ன சிச்சி, அப்படிலாம் இல்ல. நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? நீ என்ன அப்படியா இருக்க? சரி சரி, வீண் பேச்சு வேண்டாம். கேம் ஆரம்பிக்கலாமா? நிஞ்சாஸ் தான் சேலஞ்ச தேர்ந்தெடுக்கணும். நாளைக்கு உங்க 2 பேருக்கு நடுவுல நடக்க போற மேட்ச்ல லீலா தான் நிஞ்சா டீம் உடைய கேப்டன். அதனால சேலஞ்ச நீயே சொல்லிடு. சொல்றேன். நாளைக்கு மேட்ச்ல நாம பாய்சன் பால் விளையாட போறோம். ஒரு டீம் கோல் விடும் போதெல்லாம் அவங்க டீம்ல இருந்து ஒரு ஆள் வெளியேறணும். ரொம்ப நல்ல சேலஞ்ச். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? ஏன்னா ஒரு கோல் கூட உள்ள போகாது. நாளைக்கு பாஞ்சு எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க. இது ஆன்டி பாய்சன் ஆக போகுது. சரி, த டீம் சேலஞ்ச ஏத்துக்கிறீங்களா இல்லையா? ஏத்துக்கிறோம். தட்ஸ் ஆல். இதுக்கு மேல நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். நான் கிளம்புறேன். சரி, நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க. யாரு ஜெயிக்க போறன்னு நாளைக்கு தெரியும். எல்லா பிளேயர்ஸும் வெளியே போயிட்டாங்கன்னா யார் தான் விளையாடுவா? அதானே, நாளைக்கு கேம் ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. பாவம், கொஞ்சம் ஈஸியான சேலஞ்ச் சொல்லிருக்கலாம் இல்லையா? சரி, எவ்வளவு வேணாலும் இன்னைக்கே பேசி சிரிச்சுக்கோங்க. மேட்ச் நாளைக்கு தானே, அப்ப நீங்க எல்லாரும் அழ போறீங்க. அதையும் பார்க்கலாம். அது நீங்க தான் பசங்களா? சரி, உனக்கு என்ன ஆச்சு சாமி? அது வந்து சீக்கிரம் வாங்க போலாம். சரி வா போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இருங்க, நானும் வரேன். ஆன்டி நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்தலாம். வா இனஸ். இந்த கேம்ல நமக்கு ஒண்ணு மட்டும் தான் முக்கியம். டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு கோல் கூட போக கூடாது. ஜோய் கிட்ட பால் போகாம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அவனாலையும் எவ்வளவுதான் தடுக்க முடியும் சொல்லுங்க? ஆமா, என்ன காப்பாத்துங்க. நான் தான் சின்ன குழந்தையாச்சே. டாக் சொல்றது சரிதான். நம்ம ஒரு கோல் விட்டாலும் ஒரு பிளேயர் வெளியில போய் ஆகணும். அதோட இந்த கேமே முடிஞ்சிரும். அது சரி, முதல்ல கோல் போட்டாங்கன்னா யாரு வெளியே போவாங்க? நல்ல கேள்வி. சமி, அது வேணும்னா நீயே முடிவு பண்ண. ஆமா, நீதானே கேப்டன். அது வந்து யாரை உட்கார வைக்கலாம்? வேண்டாம், இத பத்தி நம்ம அப்புறமா யோசிப்போமே. அதுவும் சரிதான். நாளைக்கு யார் நல்லா விளையாடுறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுத்துக்கலாம். நீங்க உங்க கேப்டன் மேல நம்பிக்கையை வைக்கணும். அவன் டீமுக்கு எது நல்லதோ அதை தான் பண்ணுவான். கண்டிப்பா. அப்படிதானே சமி? அப்படிதான் நினைக்கிறேன். சரி, நாளைக்கு நிஞ்சாஸ் கோல் போடாம இருக்க நாம என்ன பண்ணணும்? நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். வாங்க. இதோ வரோம். இனஸ், ஜோய். நான் தான் சொன்னல ஈஸின்னு. இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மாதிரி. கொஞ்சம் ஓவரா தான் போறான்ல, விளையாட்டு காட்டுவோம். சமி, ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஏன் கேக்குற? காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்க, அதனால தான் கேட்டேன். எப்பவும் இப்படி இருக்க மாட்ட. யாராவது உன்னை தப்பா பேசிட்டாங்களா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி எதுவும் இருந்தா என்கிட்ட தாராளமா சொல்லலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல டாக். எனக்கு கொஞ்சம் தனியா விடு. நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் சமி, டாக்கிள் பண்ணிக்கிட்டே இரு. டிஃபென்ஸ் அவனை விடாதீங்க. கோல் கிட்ட கூட போக கூடாது. இனஸ் அவனை தடுத்து நிறுத்து. இந்தா, நான் பாஸ் பண்றேன், நீ கோல் அடி. நான் பாத்துக்கிறேன் சமி. கலக்குற ஜோயே, நாளைக்கு மேட்ச்ல நீதான் ரொம்ப முக்கியம். ஹலோ டாடி. உனக்கு என்னதான் பிரச்சனை சாமி? ஒண்ணும் இல்ல, விட்டுரு. அது என்னோட பர்சனல். ஓ அப்படியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நினைச்சிட்டு இருந்த. இப்போ நீ பிரிச்சு பேசுற? ஹே இல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இத நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது.
டேக் இன்னைக்கு அவங்க அப்பாவுக்காக வாங்கின கிஃப்ட்டை நான் உடைச்சிட்டேன். அதான் பிரச்சனையே. ஓ சரி, அதுக்கு அவன் என்ன சொன்னா? ஒன்னும் சொல்லல, ஏன்னா அவனுக்கு தெரியாது. இப்ப அந்த பேக்கேஜ் என் ரூம்ல இருக்கு. நீ உண்மையை அவன் கிட்ட சொல்லிடு. சொல்ல முடியாது, ஏன்னா போஸ்ட்மேனே வரலன்னு நான் அவன் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் உண்மையை சொன்னா அவன் எப்பவும் போல என்கிட்ட பழக மாட்டான். உண்மையை சொல்றதுக்காக இப்படி யோசிக்காத. நேரம் ஆக தான் பிரச்சனை பெருசாகும். ஏய் லூனா, நிஞ்சா ஸ்கோர் பண்ணாங்கன்னா யாரு வெளிய போவாங்கன்னு தெரிஞ்சுக்க உனக்கு ஆசையா இல்லையா? இல்லையே, ஏன்னா நாம தான் இந்த கேமை ஜெயிக்க போறோமே. ஏன்? அது என்னன்னா, முதல் கோல் போனா அவங்க உட்கார வைக்கிறது உன்னையோ என்னையோன்னு தான் தோணுது. அப்படியா? ஏன் அப்படி நினைக்கிற? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க பாரு, என்ன இப்படி யோசிக்கலாம் சொல்லாத. அது ரொம்ப கஷ்டமான வேலை. அத பத்தி யோசிச்சு மூளையை குழப்பிக்காத, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒருவேளை உங்க கோல் அடிச்சா கண்டிப்பா ஜோயை உட்கார வைக்க மாட்டாங்க. ஆமா, அவன் தானே கோல் கீப்பர். சமயம் போக மாட்டான், ஏன்னா அவன் தானே கேப்டன். அப்புறம் ஈனஸ்க்கு என்ன? சமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் எப்படி வெளியே உட்கார வைப்பான் சொல்லு? அதனால கண்டிப்பா அது நீயோ இல்ல நானோவா தான் இருப்போம். நீ நிறைய சென்டிமெண்ட் படம்லாம் பாப்பன்னு நினைக்கிறேன். அப்படிங்கறியா? கொஞ்சம் அங்க பாரு, அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியுமா? சரி கொஞ்சம் இங்க பாருங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணனும். நீங்களே உங்களை ஷீல்டா மாத்திக்கோங்க, அப்பதான் ஜோய்க்கு சுலபமா இருக்கும். அவங்க கிட்ட உண்மை சொல்றதுதான் நல்லது. இல்ல, என்னால அது முடியவே முடியாது. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். அப்படியா? ஷீல்டுங்கிறது இதோ இந்த மாதிரி இருக்கணும். டிஃபென்ஸ்ல மொத்தம் 3 பேர் இருப்பீங்க. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் ஸ்ட்ரைக்கரா இருப்பான். பிராக்டிஸ்ல நீயும் டிஃபெண்டராவே இரு. சரி, பிராக்டிஸ் ஆரம்பிப்போமா? ரெடி? நீ ரைட்டுக்கு போ, நான் லெஃப்ட்ல பாத்துக்கறேன். ஜோய், பால் என் கண்ணுக்கே தெரியல. அடடா, இது சரியா வேலை செய்யல. இல்ல நல்லா தான் பண்ணீங்க. ஆனா கேர்ள்ஸ், நீங்க தான் கான்சென்ட்ரேட் பண்ணல. நீ அங்க இருந்து ஷூட் பண்ணுவேன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். அந்த பக்கத்துல மடக்குவான்னு அப்பவே நான் சொன்னேன். ஒரு பக்கத்துல இருந்து மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, எல்லா பக்கத்தையும் கவனமா பார்க்கணும். இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம், ஜாக்கிரதையா விளையாடுங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஈனஸ், நீ இப்ப என்ன டிஃபெண்ட் பண்ணு. ஓகே. இவ கூட சேர்ந்து என்னால ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரேக், நீ சொல்றது உண்மைதான். சம்மியும் ஈனஸும் நம்ம கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறாங்க. எதை? அவங்க உன்னையும் என்னையும் முதல்ல உட்கார வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளதான் கண்டிப்பா அவங்க உட்கார வைப்பாங்க, அதுல எந்த டவுட்டும் இல்ல. சரி, என்ன கோல் போட விடக்கூடாது. ரைட்ல ஏறு. இல்ல, நீ ரைட்ல ஏறு. நிறுத்துங்க. உங்க 3 பேருக்கும் என்ன ஆச்சு? இதுதான் உங்க கோல் கீப்பருக்கு நீங்க கொடுக்கிற பாதுகாப்பா? உங்க டிஃபென்ஸ் மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லனா அவங்க கண்டிப்பா நிறைய கோல்ஸ் போட்டுருவாங்க. சரி உங்க பொசிஷன்ஸ்க்கு போங்க. கிரெக் சென்டர்ல இரு, கொஞ்சம் பின்னாடி பாத்துக்கோ. ஏய், நாங்க பிளேஸ்க்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஹேய் கிரெக், என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு எப்படி தெரியுது நான் கோல் பிராக்டிஸ் பண்றேன்? அதானே, என்னதான் கோலை தடுத்தாலும் நம்ம கோல் அடிச்சாதானே எந்த மேட்ச்லயும் ஜெயிக்க முடியும். அதே நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். உண்மைதான், டிஃபென்ஸ் மாதிரி ஆஃபென்ஸும் இந்த மேட்ச்ல ரொம்ப முக்கியம் தான். இந்த மேட்ச்ல உங்க எல்லாருக்குமே முக்கியமான பங்கு இருக்கு. ஆமாமா, தெரியும். ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல சாமி, இந்த டீம்ல எங்களை கொஞ்சம் பேர் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்ற லூனா? ஒண்ணும் இல்ல, விடுங்க. சரி, ஓகே, கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாம், ஓகேவா? வீட்டுக்கு போலாம் வாங்க. நான் சீக்கிரமா போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். நீ டேக் கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும் சாமி, வேற வழியே இல்ல. அப்படி உடனே என்னால சொல்லிட முடியாது ஈனஸ், அதுக்கு சரியான நேரம் வரணும். சரி, போதும், நிறுத்துங்க. நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரியுதானே என்னன்னு தெரியல. என்ன? நாளைக்கு கேம் பத்தி தானே. முதல்ல யாரு வெளியில உட்கார போறாங்கன்னு தானே பேசிட்டு இருக்கீங்க. நல்லா தெரியுது. முதல்ல என்ன தானே நீங்க உட்கார வைப்பீங்க. என்ன பேசிட்டு இருக்க? உண்மையை சொன்னா இந்த பிரச்சனையே வராது. அது என்னால சொல்ல முடியாது. நீ டேக் கிட்ட உண்மையை சொல்லிருந்தா நம்ம இப்படி மறைஞ்சு நின்னு பேசவே தேவையில்ல. லூனாவும் நம்மள இப்படி தப்பா நினைச்சிட்டு இருக்க மாட்டா. பாத்தியா, இப்ப தேவையில்லாம லூனா நம்மள தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. என்னது டேகா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. லூனா, நான் பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். அத நான் வேணும்னே பண்ணல. என்ன பண்ண சொல்லு. சாமி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வீட்டுக்குள்ள ஃபுட்பால் விளையாடாதன்னு. ஏதாவது உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நான் இல்லன்னு சொல்லுவேன். உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, எடுத்துக்கங்க. சரி, போய் செகண்ட் ஹாஃப் விளையாடலாம். சாமி கிட்ட வந்துட்டான், கோல் அடிச்சிட்டான். இது உடைஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாம் உடைஞ்சிருச்சு. அச்சச்சோ. சரி, டேக் கிட்ட உண்மையா சொன்னியா? ஆமா, நீ உண்மையை அப்பவே சொல்லியிருந்திருக்கணும். இல்ல, ஏன்னா நான் போஸ்ட்மேன் வரலன்னு வர அவன் கிட்ட போய் சொல்லிட்டேனே. இப்ப பாரு, நீ சொன்ன ஒரு பொய்க்கு எத்தனை போய் சொல்ல வேண்டி இருக்குன்னு. கஷ்டம் தானே? புரியுது, எனக்கு இது கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? அத நான் என் அண்ணன் கிட்ட எடுத்துட்டு போறேன். அவன் உடைஞ்சு போன பொருட்களை நல்லா ரிப்பேர் பண்ணுவான். கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்து நான் அதை எடுத்துட்டு போறேன். நானும் உங்க கூட வரேன். 3 பேரும் சேர்ந்து போலாம், சரியா?
ஓகே. ஹாய் ஆண்டி. ஹாய் ஆண்டி. ஹலோ. டேக், நீ அதுக்குள்ள வந்துட்டியா? ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறீங்களா? இல்லம்மா வேண்டாம். இவங்க ஏதோ எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி. ஓ இரு சாமி. அம்மா நான் அப்புறமா வரேன். டேக், நீ மேல போனா இந்த க்ளூவை அவன் கிட்ட கொடுத்துரு. சாமி தான் இதை வாங்க சொன்னா, ஏன்னு தெரியல. சரி, அதை எடு பார்க்கலாம். இதுதான் அது. என்ன பண்ண சாமி? இது பால் நினைச்சு கிக் பண்ணிட்டியா என்ன? வெறுப்பேத்தாத. இத சரி செஞ்சா கூட இது காட்டி கொடுத்துரும் தான் எனக்கு தோணுது. சாமி நான் உள்ள வரலாமா? டேக் வரோம். இரு. கொஞ்சம் உன்கிட்ட தனியா பேசணும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆமா, எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. போயிட்டு வரேன். பை. சாமி, உங்க அம்மா இத கொடுக்க சொன்னாங்க. ஆமா, கேட்டிருந்தேன். ஏதாவது ஒட்டனமா சொல்லு, நான் வேணும்னா ஹெல்ப் பண்றேன். இல்ல வேண்டாம். இதுக்கப்புறம் அது தேவைப்படாது. அப்புறம் நான் போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அவங்க பேக்கேஜ காலையிலே கொடுத்ததா சொன்னாங்க. நீ எதுவும் பாத்தியா? இல்லையே. உண்மையாதான் சொல்றியா? 2 நாளா நான் உன்னை கவனிச்சிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு சாமி. இல்ல டேக், நான் எதுவும் மறைக்கல. நான் ஏன் மறைக்க போறேன் சொல்லு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏதாவது பிரச்சனையா? சாமி, நான் வந்துட்டேன். அப்பாடா, வந்துட்டியா? அது எங்க அண்ணன் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணா, ஆனா அது சரி செய்யறது கஷ்டம் போல இருக்கு. அதனால மன்னிச்சிடு. வந்துட்டீங்களா? மத்தவங்கள காணோம், நீங்க மட்டும் தான் விளையாட போறீங்களா? ஆமா, மத்தவங்க முகத்தை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க. முதல் கோலை நாங்க அடிச்சதுக்கு அப்புறம் வெளியே போக போறது நீ தானே. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பேசு. செம காமெடி. சரி, எல்லாரும் வந்துட்டீங்களா? சிவாவுடைய கோல் லோவர் லெவல்ல இருக்கிற எஸ்கலேட்டர் பக்கத்துல இருக்கு. அப்புறம் ஜோவியுடைய கோல் அதோட ஆப்போசிட்ல ப்ராமினென்ட்ல இருக்கு. நாங்க தயாரா இருக்கோம். உங்க டீம் ரெடியா இருக்குன்னு சொல்லுங்க. நாங்களும் தயார் தான். சரி, மறக்காதீங்க, டிஃபென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பால் உங்களை தாண்டி ஜோயி கிட்ட போக கூடாது. எங்களை நம்பு. அந்த பேக் என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். இத நான் பால் ரூம்ல வச்சேன். நான் தான் இங்க இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு பால் ரூமுக்கு கொண்டு போய் வைக்கணும்? அப்படின்னா சரி, நீயே வச்சுக்க. ஜாக்கிரதைனா. மேட்ச் ஆரம்பிக்கலாம், வாங்க. என்னாச்சு கிரெக், இன்னைக்கு நீ ஒரு மாதிரி இருக்க? என்னன்னா, இன்னைக்கு கோல் போனோன்னு என்னதான் உட்கார வைப்பாங்கன்னு தோணுது. எதுக்காக அப்படி சொல்ற? நேத்து நீ கவனிச்சியா இல்லையான்னு தெரியல, இவங்க 3 பேரும் ஒன்னாதான் சுத்துனாங்க. இதெல்லாம் நினைச்சு மனசை குழப்பிக்காத. சரி, எல்லாரும் தயாரா இருக்கீங்கன்னா கேம் ஆரம்பிக்கலாம். ஹே கிரெக், வரியா இல்லையா? வரேன். ஜாக்கிரதை லூனா, மேல பாரு. லூனா, கிரெக், இந்த எடுத்துக்கோ. கிரெக், என்கிட்ட பாஸ் பண்ணு. ஓகே. கோல் போடுங்க. சாமி, என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் லேட். சவுண்டஸ். லீலா, நீ பாத்துக்கோ. வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கு தான் ஓவர் சீன் போட கூடாது. அங்கே நின்னுட்டு இருக்காத சாமி. இந்த எடுத்துக்கோ சாமி. சாமி, நம்ம கேம்ல இருக்கோங்கறத மறந்துடாத. நான் பாத்துக்கிறேன். எப்படி மிஸ் ஆச்சு? கவலைப்படாத கிரெக், நீ நல்லதா பண்ண. ஆல்ரைட், இப்போ டிஃபென்ஸ்க்கு வா. எவ்வளவு நேரம் தான் இப்படியே நின்னுட்டு இருப்ப சாமி? சீக்கிரம் ஃப்ரெண்ட்ஸ், ஷீல்ட் ஃபார்மேஷனுக்கு வாங்க. லூனா, அவளை தடுத்து நிறுத்து. லீலா, ஷாட் அடி. நீ அசத்திட்ட ஜோய். நல்ல வேளை ஜோய் பிடிச்சான், இல்லனா கோல் அடிச்சிருப்பாங்கல்ல. நீ சொன்ன அந்த போய் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. ஒழுங்கா போய் உண்மையை சொல்லு. ஆனா
ஈன சொல்றது உண்மைதான். நீ கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற. அதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கும் மேல எங்களால உனக்கு உதவி பண்ண முடியாது. நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஆஃப் டைம்ல அவன் கிட்ட பேசு. நான் வேற வழி யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் தேவையில்ல. கேம் ஆரம்பிங்க. அவங்களுக்கு நான் வேண்டானா எனக்கு அவங்க வேண்டான்னு ப்ரூவ் பண்றேன். கிரேக் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிரேக் நில்லு. கிரேக் நில்லு, பால பாஸ் பண்ணு. சீக்கிரம் ஷீல்ட் ஃபார்மேஷன். ஓகே சாமி ஹெல்ப் பண்ணு. சீக்கிரம் அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்கள கோல் போட விட கூடாது. சம்மி அங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நகரு. ஜாக்கிரதை. நிஞ்சாஸ் ஒரு கோலை போட்டுட்டாங்க. உங்க டீம்ல இருந்து யார் இப்ப வெளியேறணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான தருணம். சேலஞ்ச் ஞாபகம் இருக்குல்ல? செகண்ட் ஹாஃப்ல இதை விட மோசமா இருக்கும். ஷீல்ட் ஃபார்மேஷன் பண்ணுங்கன்னு எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருந்தேன், கேட்டிங்களா? அது நாங்க ட்ரை பண்ணோம். நீங்க ட்ரை கூட பண்ணல, நான் தான் பார்த்துட்டு நீ இருந்தேன். முன்னாடி போய் நிஞ்சாஸை கவர் பண்ணல. இப்ப உன்னால நான் உட்கார வேண்டியிருக்கு பாரு. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். என்னதானே முதல்ல உட்கார வைக்க போறீங்க? ஜோய் கோல் கீப்பர், அவனை உட்கார வைக்க மாட்டீங்க. அப்புறம் லூனா ஈனஸ் எல்லாரும் சேர்ந்து தானே இந்த பிளான போட்டீங்க. நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற கிரேக். ஆமா, நீ நினைக்கிற எதுவுமே இங்க நடக்கல. அப்படின்னா நேத்துல இருந்து ஏன் 3 பேரும் ரகசியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சரி சாமி, உண்மையை சொல்லிதான் ஆகணும். இல்லனா பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும். பார்த்தல கிரேக் எப்படி பேசுறான்னு. நம்ம டீமுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது. அவங்க சொல்றது உண்மைதான். கிரேக், இதுக்கும் உனக்கு சம்மந்தமே இல்ல. இதெல்லாம் ஒரு பர்த்டே கிஃப்ட் பத்தி. டேகோட அப்பா ரமோனுக்கு இன்னைக்கு அவரோட பர்த்டே. நான் தெரியாம அவருக்கு வந்த கிஃப்ட்டை உடைச்சிட்டேன். என்னை மன்னிச்சிடு டேக். நான் தெரியாம தான் பண்ணேன். அதை ஒட்ட வைக்கிறதுக்கு லூனாவும் ஈனஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலும் அது வேலை செய்யல. அதை உடஞ்சதும் சொல்லிருக்கலாம்ல. நான் இந்நேரத்துக்கு வேற ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்ணிருப்பேன். சொல்றதுக்கு தைரியம் இல்ல. ஏன்னா நான் அப்பவே உன்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்ல. அதான். பொய் மேல பொய் சொல்லி எல்லாத்தையும் மறைச்சிடலாம்னு நினைச்சியா? நடந்தது இதுதான் கிரேக். அதனாலதான் நேத்தில இருந்து நாங்க 3 பேரும் ரகசியமா பேசிட்டு இருக்கோம். புரியுதா? அவ்வளவுதானா? பாத்தியா, பொய் சொல்றதால இவ்வளவு பெரிய பிரச்சனை அட, அதை வருது. விடுங்க. இப்ப கூட நம்ம கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கலாம், தெரியுமா? ஜோயே சொல்றதும் சரிதான். மேட்ச்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம கோல் விட்டுட்டோம். அதனால ஒருத்தர் வெளியேறணும். சரி சாமி, யார நீ முதல்ல வெளியே உட்கார வைக்க போற? இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். அதனால நானே வெளியே போய் உட்கார்றேன். நீ உண்மையை ஒத்துக்கிட்டதே போதும் சமி. அடுத்த தடவை இந்த மாதிரி பொய் சொல்லி மறைக்க முயற்சி பண்ணாத. உண்மையை சொல்லிடு, அதுவே போதும். கண்டிப்பா டேக். தி டீம் சாமியை வெளியே உட்கார வைக்கிறாங்க. கேம் ஆரம்பிக்கலாம். கிரேக், இந்தா. உன்னை விட மாட்டேன் லூனா. நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் டிஃபென்ஸ்க்கு போங்க. உங்களால முடிஞ்சா கோல் அடிங்க பாப்போம். இங்க யாரும் இல்ல. கோல் போட்டுடலாம். சரி. எப்படி அவங்க வந்தாங்க? பிரிஞ்சு போலாம். மெவல் எடுத்துக்கோ. அதுக்குள்ள வந்துட்டாங்களா? லாடேண்டா. இந்த பக்கம் யாருமே இல்ல. அதுக்குள்ள இவங்க எப்படி வந்தாங்க? கோல் போயிடு. எல்லாரும் அஃபென்ஸ்க்கு வாங்க. இது எப்படி தடுத்தாங்க? ஏய் நில்லுங்க. நிஞ்சாஸை விட அவங்க வேகமா இருக்காங்க. மேட்ச் விறுவிறுப்பா இருக்குல்ல? கவலைப்படாத லூனா, நான் பாத்துக்கிறேன். ஜாக்கிரதை. மெவல் எடுத்துக்கோ. மறுபடியும் எப்படி வந்தாங்க? நம்ப முடியல. இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட கூடாது. நம்மளோட புது டெக்னிக்கா உங்களுக்கு காட்டலாம். பாலை என்கிட்ட பாஸ் பண்ணுங்க. இவங்க என்ன பண்றாங்க? சூப்பரா இருக்குல்ல? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. எடுத்துக்கோ. நிஞ்சா. ஜோய், நீ சூப்பரா எடுத்துட்ட. கலக்கிட்ட ஜோய். இது எப்படிதான் பிடிச்சானோ? இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. சீக்கிரம். அவங்க டிஃபென்ஸ்ல ஆளே இல்ல. சீக்கிரமா போங்க. அதுக்குள்ள போயிட்டாங்க. சீக்கிரம் வாங்க போலாம். சீக்கிரம் போங்க, நேரம் இல்ல. என்ன இங்க தனியா விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேகமா வேகமா போங்க. சீக்கிரம் போங்க, அவன் கோல் அடிக்க போறான். அவனால முடியும். கம் ஆன் கிரேக். புல்லட் கேனான். பால் விடவே மாட்டேன். டைம் ஓவர். கோல கணக்குல எடுத்துக்க முடியாது. நிஞ்சாஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. கேம் கவுண்ட் 0-1. போச்சு, கஷ்டப்பட்டு தோத்துட்டோம்.
நல்லா விளையாடுனீங்க நிஞ்சாஸ். தேங்க்ஸ். உங்க சேலஞ்சும் நல்லா இருந்தது. உனக்கும் உன் டீம் மேல இருக்கிற நம்பிக்கைக்கும் என் பாராட்டுக்கள். முதல்ல நீ போய் உட்காருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதான் எங்க டீம் கேப்டன். அவனுக்கு ரொம்ப பெரிய மனசு. தோத்தோம், ஆனா பரவாயில்ல. கஷ்டப்பட்டு தானே தோத்தோம். செகண்ட் ஹாஃப்ல விளையாடின மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விளையாடி இருந்தா இந்த பிரச்சனை எதுவும் வந்திருக்காது. ஒரு கோல் கூட போயிருக்காது. சரி சரி விடு ஜோய், இந்த கேம மறந்துருங்க, அவ்வளவுதான். ஆமா எல்லாத்தையும் மறந்துருங்க. நான் ஸ்டாச்சு உடைச்சது, அப்புறம் கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணாதது. இதுக்குதான் எப்பவும் அம்மா சொல்றத நாம கேட்கணும். சரி சரி, ஏதோ ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு போய் அத மறந்துரு. எனக்கு ஹெல்ப் பண்றியா? நீயும் நானும் சேர்ந்து எங்க அப்பாவுக்கு ஒரு கிஃப்ட் தேடுவோம். என்ன சொல்ற சமி? ஓகே. ஹேய் நில்லு, நானும் வரேன். முடிஞ்சா என்ன புடி பார்க்கலாம்.